கிராமத்துல மழை பெஞ்சே பல வருஷம் ஆகுது. அதனால அந்த கிராமமே தண்ணி பஞ்சத்தினால ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. பல வருஷமா தண்ணி இல்லாததுனால அங்க விவசாயமே பண்ண முடியல. அங்க ஜனங்க எல்லாமே டவுன்ல வேலை தேடி போயிடுறாங்க. செடி கொடிகள்லாம் செத்து போயிடுச்சு. மரங்களும் தண்ணி இல்லாம அப்படியே பட்டு போயிடுது. தண்ணி இல்லாததுனால ஆடு மாடுங்களை கூட அவங்க வளர்க்கறது இல்ல, எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மோசமான நிலைமையில தான் அந்த கிராமம் இருக்கு. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. ஒண்ணு எல்லாரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம், இல்லைன்னா இந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரது எப்படின்னா அந்த வழியை யோசிக்கலாம்னு சொல்றாங்க. ஊர் ஜனங்க நிறைய பேருக்கு இந்த ஊரை விட்டு போறதுல இஷ்டமே கிடையாது. ஏன்னா பல தலைமுறையா அவங்க இந்த ஊர்லயே இருந்திருக்காங்க. அதனால தண்ணி கொண்டு வர வழியை பார்க்கலான்னு எல்லாருமே முடிவு பண்றாங்க. அந்த ஊர்ல ரொம்பவே வயசான ஒரு தாத்தா இருக்காரு. அவரு சொல்றாரு, தாத்தா அந்த கிராமத்துல ஒரு இடத்த சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு ஊத்து இருக்கா. இவர் சின்ன வயசுல நண்பர்களோட அங்கெல்லாம் விளையாடி இருக்காராம். அப்பதான் அவங்க பாட்டி சொல்லுவாங்களா, அங்கெல்லாம் விளையாடக்கூடாது, அது ரொம்ப பெரிய ஊத்து. தண்ணி எங்க இருந்து அந்த ஊத்துக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வெயில் காலத்துல கூட அங்க எப்பவுமே தண்ணி இருந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. கேட்ட ஊர் ஜனங்க அங்க போய் தோண்டி பாக்குறாங்க. பல நாளா தோண்டி பாக்குறாங்க. அப்பதான் அங்க இருக்க ஊத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஊரே சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்து.